ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்துக்கென தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது இப்படியாக எழுதுகிற பண ஆசைதான் எல்லா விதமான தீமைக்கும் வேறாக இருக்கிறதாம். இந்த பண ஆசை மட்டும் நமக்கு காணப்படக்கூடாது. இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாம், வேதம் சொல்லுகிறது 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் கடைசி நாட்கள் கொடிய காலங்கள் வருகிறது என்று நீ அறிவாயாக. ஜனங்கள் எப்படிமா பணப்பிரியராயும், இந்த கடைசி நாட்களில் ஜனங்களுக்கு பணத்து மேலே ஆசை. அநேக சொல்கிறாங்க, பணம் போனோம்னா வாயை திறக்கும், பணம் பாதாளம் வரைக்கும் பாயும், பணம் முக்கியம், பணம் இல்லைன்னா எப்படி வாழ முடியும், பணம் இல்லைன்னா கஷ்டம், பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்குது. இம்பார்ட்டண்ட் தான், முக்கியம்தான், தவறில்லை. ஆனால் பணத்து மேலே ஆசை இருக்கக்கூடாது. பணம் எல்லாவற்றுக்கும் உதவும், எல்லாத்துக்கும் தேவையானதான். பணத்து மேலே நமக்கு ஆசை ஒரு நாள் காணப்படக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. இன்னைக்கு பணத்தை கொடுத்து எல்லாவற்றையும் வாங்கிவிடலாம், ஆனால் ஒன்றை மட்டும் வாங்க முடியாது. பரலோகத்தை எந்த மனிதனாலும் பணத்தை கொடுத்து வாங்க முடியாது. பணத்தை கொடுத்து விட்டு சுதந்திரத்து கொள்ள முடியாது. இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் பண ஆசை இல்லாதவர்களாய் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஏனென்று சொன்னால், பண ஆசை இந்த கடைசி காலத்தில் ஜனங்களுக்குள்ள பெருகி இருக்கிறது. பணத்து மேலே ஒரு நாட்டம், பணத்து மேலே வெறியா, அதற்காக என்ன வேணால் துணிகரமான பாவங்கள் செய்கிறாங்க. எல்லா விதமான அசுத்தங்கள், அருவருப்புகளும் இந்த கடைசி நாட்கள் நடைபெற்று பணத்து மேலே ஆசை கொண்டிருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், நம்ம பண ஆசையை விட்டு எப்படி இருக்கணும் வேண்டும் என்று எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார் என்று சொன்னால், 1 தீமோத்தேயு 6:11 சொல்லுகிறது, நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகவே நமக்கு போதும் என்கின்ற மனது வேணும். நாம் உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, இங்கிருந்து கொண்டு போவதும் இல்லை. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் போதும் என்கின்ற எண்ணம் நமக்கு வேணும். எதை விடக்கூடாது? விசுவாசத்தை விடக்கூடாது, நீதியை விடக்கூடாது, அன்பை விடக்கூடாது, பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடுன்னு அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நமக்கு பண ஆசை ஒரு நாள் வேணாம். தேவன் மேலே தான் நமக்கு ஆசையும் பக்தி விருத்தியும் காணப்பட வேண்டும். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படி சொல்லுகிறது, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்போ கர்த்தர் நம்ம கூட இருக்கிறன்னு சொன்னால் பண ஆசை நமக்கு காணப்படக்கூடாது. இருக்கிறவர்களே போதும் என்று எண்ணுவோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, பணத்தினால் நடைபெற்ற சம்பவங்கள் வேதத்தில் அதிகமாக நாம் அறிந்திருக்கிறோம். யூதாஸ் காரியத்து 30 வெள்ளிக்காசுக்கு இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான். 12 சீடர்களில் ஒருவன், ஆண்டவரோடு கூட வாழ்ந்தவன், ஆண்டவரோடு கூட இருந்தது மாத்திரமல்ல, எல்லா காரியத்திலும் கூட இருந்தான். கடைசியில் இந்த பணத்து மேலே ஆசை வைத்து 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவை காட்டி கொடுத்த நிமித்தமாக தன்னுடைய அப்போஸ்தலர் ஸ்தானத்தை, சீடருடைய ஸ்தானத்தை அவன் இழந்து போய்விட்டான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாமும் எவ்வளவோ நமக்கு பணம் இருந்தாலும் அது ஜீவனாகாது என்று வேதம் சொல்கிறது. ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது என்று சொல்லப்பட்டு கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் பண ஆசை இல்லாதவர்களாய் வாழ்ந்து தேவன் மேல் பக்தி வைராக்கியத்தை கொண்டு வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போம். சர்வ வல்லமை இல்ல அன்பின் பரலோக பிதாவே, அப்பா பிதாவே, இயேசுவின் நாமத்திலும் முன்னே வருகிறோம். இந்த நாளிலும் பண ஆசை இல்லாதவர்களாய் நாங்கள் வாழ்ந்து எங்களுக்கு இருக்கிறதே போதும் என்று எண்ணத்தக்கையான கிருபைகளையும் அபிஷேகத்தை கர்த்தர் கொடுப்பீராக. மாயான வலையில் இந்த பணத்து மேல் ஆசை வைத்து பரலோக ராஜ்யத்தை ஒருவர் இழந்து விடாதபடிக்கு, யூதாஸ் காரியத்தை போல் இழந்து விடாதபடி அப்பா பரலோக ராஜ்யத்துக்கு வர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.